கேஜெட்ஸ் நியூஸ் 7 நான் உங்கள் விஸ்வா. இன்றைய தகவல் பேபால் அக்கௌண்ட் எப்படி நம்மளோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, பேபால் அக்கௌண்ட்டால் என்ன யூசேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப, பேபால் அக்கௌண்ட் இருந்தால் வேர்ல்டில் எந்த மூலையில இருந்தும் நம்மளுக்கு பணம் த்ரோ பண்ணுற, அதாவது பணம் கொடுக்கறதுக்கும் நம்ம வாங்குறதுக்கான ஒரு சிறந்த வழி. எந்த ஒரு பொருளுமே பேபால் அக்கௌண்ட் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். மொபைலில் ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது மாதிரி பல வசதிகள் இருக்கிறதுனால இந்த பேபால் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறதுக்கான வழிகள் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்றும் இல்லை, இப்போ நான் கொடுத்துருக்க லிங்க் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா பேபால் அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி ஒரு லிங்க் நம்ம வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணால் நேராக அங்கே போய்டும். அப்படி இல்லைன்னா பேபால் அக்கௌண்ட்டு நீங்கள் கூகுள் குரோமில் போய்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். ரெண்டு விதமாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இண்டிவிஜுவலாக ஒன்று பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்காக ஒன்று பண்ணிக்கலாம். பிஸ்னஸில் பண்ணுறப்ப நம்ம 1000 ரூபாய் கிடைச்சா உங்களுக்கு 100 ரூபாய் கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டில் உங்களோட சொந்த இது, அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் கண்டினியூ கொடுங்க. நீங்கள் இருக்கிற நாடு, உங்களோட ஜிமெயில் ஐடி, அதுக்கான பாஸ்வேர்டுனா சேம் பாஸ்வேர்டே கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களோட ஜிமெயில் ஐடி இருக்குது, கீழே பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வா இப்போ 12345 அப்படின்னு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நம்பர், உங்கள் பேர், அது மாதிரி நியூமரிக் நம்பர் அண்ட் கேரக்டரில் கொடுத்து நீங்கள் 2 தடவை கரெக்டாக பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் பேன் கார்டு கண்டிப்பாக இதுக்கு வச்சுருக்கணும். ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கணும். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் பேன் கார்டு கட்டாயமாக இதுக்கு தேவை. பேன் கார்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் ஃபஸ்ட்டு கொடுங்க. ரெண்டாவது மிடில் நேம் கேட்கும், லாஸ்ட் நேம் கேட்கும், அது கொடுங்க. கொடுத்தோன்னே இப்படி தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு விஸ்வநாதன், மிடில் நேம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் நேமில் உங்களோட இனிஷியல் கூட கொடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதாவது பேன் கார்டில் டேட் ஆஃப் பர்த்தோட இயர், மந்த் எல்லாமே இருக்கும். நீங்கள் கண்டினியூவாக டைப் பண்ணால் போதும். ஸ்லாஷ்லாம் நீங்கள் போட தேவையில்ல. 1701 அடிச்சுக்கிட்டு இருக்கப்போ அதுவே ஸ்லாஷ்லாம் வந்துடும். ஓகே. நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி, அதாவது நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்களா, எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாடு. நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் 1 லைன் 1 லைன் 2 அப்படின்னு இருக்கும். உங்கள் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து செட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா கீழே வந்து எந்த ஏரியாவில் இருக்கீங்க, தமிழ்நாடா, எந்த கண்ட்ரி, உங்கள் ஊரோட பின்கோடு நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்து இந்த ஐ அக்ரின்னு இருக்குல்ல, இதில் டிக் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு அக்ரி டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். அதாவது பேங்க் டீட்டெயில் கேட்கும். இது வரைக்கும் உங்களோட சொந்த டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க, பேமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிங்க் ஒரு கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு கேட்கும். சரி, கிரெடிட் கார்டு இல்லாமல் இருக்கலாம். நம்ம எல்லாருமே டெபிட் கார்டு இருக்கும், அதாவது சேமிப்பு கணக்கு இருக்கும். அந்த சேமிப்பு கணக்குக்கான அந்த ஏடிஎம் கார்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 16 டிஜிட் நம்பர் இருக்கும். இந்த ஏடிஎம் கார்டு வந்து விசா கார்டாக இருக்கணும், அல்லது மாஸ்டர் கார்டாக இருக்கணும், இல்லைன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸாக இருக்கணும். நம்ம ரூபே கார்டெலாம் இதில் எடுத்துக்காது. இப்போ நான் வச்சுருக்கிறது ரூபே கார்டு. அதில் கார்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் டீட்டெயில், அதாவது எக்ஸ்பீரி ஆகிற டேட், எந்த வருஷத்தில் எக்ஸ்பீரி ஆகுதோ அதோட டேட், சிவிசி நம்பர்னு ஒன்று கேட்கும். சிவிவி அப்படின்னு இருக்கும். அதில் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டோட அந்த கருப்பு கலரில் ஹோலோகிராம் இருக்குல்ல, அது இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 63 அது மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும், 3 நம்பர், அதை கொடுக்கலாம். அப்படி நம்பர் தெரியாதவங்க இல்லை அப்படிங்கிறவங்க 000ன்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு லிங்க் கார்டு கொடுங்க. அப்படி இல்லைன்னா கடைசியாக நான் அழுத்தி பிடிக்கிறேன் பார்த்தீங்களா, லிங்க் மை கார்டு லேட்டர், அதாவது நான் என் பேங்க் விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நான் அப்புறமா கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல் வந்துடும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டோட டீட்டெயிலாக கட்டாயமாக கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் உங்களோட பேமெண்ட் இன்ஃபோ வந்து கட்டாயமாக உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், பின்கோட், நீங்கள் இருக்கிற நாடு, உங்களோட மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு, இது எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் லிங்க் கார்டுன்னு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப் ஆகி உள்ளே போயிட்டு அக்கௌண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், காட்டுறேன். உங்களுக்கு இது போல் தான் அக்கௌண்ட் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட், அதாவது பின் நம்பர் செட் பண்ணிக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பின் நம்பர் செட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் பின் நம்பர் கூட செட் பண்ணி வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இமெயில்னு இருக்கும். கன்ஃபார்ம் இமெயில்னால் இப்போ எனக்கு 2 இமெயில் வந்திருந்தது. அந்த இமெயிலில் போய்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணணும். பெண்டிங்கில் இருக்குது பாருங்கள், பெண்டிங்னு இருக்குல்ல, இதில் பெண்டிங்கில் இப்போ கிளிக் போனோன்னா என்னோட நான் ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்கேன்னா அந்த ஐடியில் வந்து கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து போட்டோன்னா அது கன்ஃபார்ம் ஆகிடும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆட் பேங்க் அக்கௌண்ட்னா பேங்க் அக்கௌண்ட்டு நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்மளுக்கு பணம் வரணுமோ அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்பஸ் கோடு, இதில் நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது. இது சம்மந்தப்பட்ட டீப்பான வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து தரேன். ஜஸ்ட்டு இதில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கிறது சொல்லிவிட்டு நீங்கள் இதை வந்து புக் மார்க் கூட பண்ணி வச்சுக்க முடியும். ஜஸ்ட்டு இதை புக் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான வழி. பாருங்கள், கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும். மற்றது நல்ல தகவலோடு மீண்டும் உங்களை கேஜெட்ஸ் நியூஸ் 7 பேஜில் வந்து சந்திக்கிறேன். குட் லக்.